ஏன்னா என் அண்ணி இல்லத்திற்கு வந்தால் மொத்தமா இருட்டு எல்லோரும் இதை பாயஞ்சு பங்களா ஆகட்டும் ஏதோ ஒரு ஊற்றுங்குது என்ன வராங்கம்மா இது கோய் என்ன அழகா தச்சுக்கிறாங்களா தெரியல முட்டுக்கிட்டு போத்த கோய இல்லம்மா ஆழ்ந்த தூக்கம் ஒன்னில ஜிஜில் பாங்காசில் சில்லுன்னு ஏறுதான் நம்ம நேரா சொல்றேன் சும்மா உடம்பு சரியில்லாம படுத்து நடிச்சுக்கணும் அப்படியா ஆளை பக்கமா தட்டி ஆயிடும் புளியோ புளி பிடிச்சிடும் போ ஏண்டா பார்த்தா சாப்பாடு போட்டுக்கிறா ஓடி நினைச்சா தானா தருக்கு போ ஓடி அண்ணி யார் அண்ணி பார்த்தா எங்க அண்ணன் எல்லாம் எழுந்துட்டா மாதிரி தெரியலையே தூங்குறவங்களை எழுப்பிடலாம் தூங்குற மாதிரி நடிக்கிறாங்க பாரு அவங்கள எழுப்பவே முடியாது அந்த கை தாங்குது அது என்ன குறையோ என்ன நிறையோ தெரியலையே எங்க அன்னைக்கு சரி மறுபடியும் போய் எழுப்பாங்க சரி எங்க அண்ணி முதல்ல மரியாதையா அழுத்து பார்ப்போம் பெரிய மரியாதை அழுத்து பார்க்கலாம் என்னடா எழுந்தது தூக்கத்துல சலுக்கி ஏத்துன்னு சொன்ன பாரு ஒரு உருவம் எழுந்து நின்னது உடனே படுத்துக்கிச்சடா தாங்க முடியல கட்டடா வீக்கு கொஞ்சம் என்ன கேட்டாங்க பாத்தனியா சரி யார் அடி இணைய எழுப்பிட்டாங்களே ஆள் தெரியல அதான்டா எங்க அண்ணி இவ்வளவு நேரம் சரியா பேசாம இருக்காங்க உட்கார வச்சுடு நான் யாருன்னு சொன்னா தெரிஞ்சுக்கணும் போற மரியாதை பாரு அப்புறம் யாரு குடியில் குடியில் பிறந்தவர் தான் உன் நாத்தி வந்துக்கிறேன் எதுக்குமா வந்த எப்பமா போற ஒரு வீட்டுக்கு வந்த நாத்தனார் இப்படி ஆடா ஆமா உட்காரமா சாப்பிடுன்னு சொல்லலாம் அப்ப உட்கார ஏன் வந்த எப்ப வந்த எதுக்கு வந்த எப்ப போவியா இப்படியாடா கேட்பாங்க நாத்தனார இப்படியா வச்சுக்கிற பண்ணி ஏமா நீ பாருமா பண்றத என்ன பண்றது எல்லாம் எங்க அண்ணன் வேலை அண்ணி ஏது ஏது என்னாச்சு உங்களுக்கு அஞ்சு நாளா நான் எனக்கு உடல்நிலை சரியில்லைன்னு கேக்குறேன் பார்த்தா தெரியுமா 5 நாள் காய்ச்சல் சொல்லிட்டு குளிர் பிடிச்ச போது என்னடா வைத்தியம் போய் பார்த்தா வாதம் அது பக்கவாதம் தான் மரப்பையில அது பக்கவாதம் வேற இது
பாரு அவன் என்ன கேட்டாங்க இவங்க அவன்கிட்ட அந்த கேட்டதுக்கு இவங்களுக்கு தோசை தாங்கி போயிதான் துணி தோசை துணி தோசை எப்ப தாங்க குழந்தைல தாங்க நான் இது என்ன குழந்தை அடையாங்க நீ இந்த பேச்சு போலியா தாங்க தான் தாங்க மதனிடா இப்படிதான் கிட்ட பார்த்தா இது என்னமோ வித்தியாசமா தேர்த்து இது ஓடுன்னு வந்ததா இது வேற வந்தா தெரியாது மந்திரிசிட்ட சொன்னா உங்களுக்கு சரியா நினைக்கிறேன் உங்கள் மகளை என் மகன் அபிமன்னனுக்கு மனமுடித்து பேசினார் மந்திரிசியை கேட்டுக்கு போயிடுச்சு இவா என் பெண்ணுக்கு கொஞ்சம் இவன் கொள்ளிக்கு இவன் சாப்பிட்டு தெரிஞ்சு கசமாளோ ஓட்ட குட்டானி ஓடி பண்ணி தட்டுவாணி ஏண்டி வந்த அது பாவி மொத்த குழுக்கு பொழக்கா தகராது காட்டு திட்டி கிடக்குறா ஆண்டி என்ன வாயாத அங்கோ எங்கேயோ திட்டி கிடக்குறா இவ வந்து போட்டு போட வயசான காலத்துல இப்படியா என்ன ஆட்சி செஞ்சு போறாங்க நான் சலுகை எடுத்துட்டு பார்த்தா ஆட விடக்கூடாது ஏண்டா இதுக்கு ஆட 5 நாள் அச்சுங்குது உதறலு என்ன பிடிச்சிட்டு இருந்தீங்கிறாங்க என்ன பார்த்தாங்க அதை போட்டு பாத்தியா ஏன்னா இதெல்லாம் என்னென்னவோ பரிகாசம் பண்ற மாதிரி இது உடால போ இறங்க பரிகாசம் எவ்வளவு கொழுப்பு இருந்தா செல்லவா வந்தா நீங்க தான் புத்தனி நீ போய் கும்மா என்ன பரிகாசம் பண்ணீங்களா வைத்துக் கொண்டு பரிகாசம் இதுக்கு மேல கொடுத்து பார்த்தேன் எங்க அண்ணன் சொன்னாரு பாரு அந்த வயசுல இவனுக்கு பண்ணணும் என்ன நினைக்கிறான் அடிக்கிறாடா காரணம் யாரு எங்க அண்ணன் கொடுத்துறாரு அண்ணன் கொடுத்த மப்பியாரி போயிட்டு யாருக்கு அடி பாபு கொண்ட குமாரி ஐயோடு பையன் வந்து பார்க்க போனல பார்க்க போன தாரா போச்சு என் பையன் பெரிய பையன் அப்படியா யாருக்கு
கறி பாத்தியானா இப்பதான் வந்து பார்த்தேன் அது தளர்ந்து போய் சாலாக்கு பண்றாளே என் அண்ணி சாலாக்கு சந்தில போச்சா சாடி வைக்கி மரியாதை எதுக்கு ஒரு மரியாதையா ஒரு அன்புக்காக அன்புக்கா அது சரி ஏடி சாதி ஏடா இவ்வளவு பேசுறாளே நாம் இருவரும் ஒரு நேரத்தில் முழால் இருக்கும் பொழுது நாம் அந்த ஆணைவன் சாட்சியாகும் அரசவன் சாட்சியாக குலைக்கிறேன் என்று ஒருவேளை எனக்கு பிள்ளை பிறந்தால் உங்களுக்கு பெண் பிறந்து எனக்கு ஞாபகம் இல்லைன்னு சொல்லு பொண்ணு குட்டு பொண்ணு வாங்கிட்டு சொன்ன ஞாபகம் ஞாபகம் இல்லையா சொல்றது எப்படி தெரியுமாடா ஒரு கதை சொல்லுவாங்களா ஏன்னோ பாவம் கெட்டு போய் கிடக்குறாளே திட்டி ராஜாட்ட புட்டு நம்ம நாட்டுல சொல்லிட்டு எப்பா 5 வருஷம் ஆகுதுடா 5 ரேஷன் சாலியும் அப்படியே தங்க அரவத்தை கஷ்டம் சொல்லிட்டு இந்த ஈய குண்டாங்க அண்ணன் குண்டா அந்த மாதிரி ஈய குண்டா கடை பிடிச்சி ஒரு ஆசை நாத்தனாரு பொறிவுடா அந்த பொறிவுட்டு கூட கேட்கல உங்களுக்கு சரி போடு அண்ணி இதெல்லாம் உங்களுக்கு சாட்சி வேணுமா முதல்ல வாங்க குலக்கரை போவோம் வாழ போலாம் சாட்சியா வைக்குமே நாம் செய்வது சத்தியம் உண்மையா ஆட்சியாரே ஆணையத்தான் எப்போ மேக தும்பிகை ஆடுகிறேன் சொல்ல முடியாது சாட்சி இப்ப சொல்றீங்க இதெல்லாம் முடியாது இது சரி அடிப்படை சரியில்லை ஆடுன்றீங்க ஆமா ஆனா வாய் திறந்து பேசும்போது சாட்சி இருக்குது நாம் இருவரும் பேசிக் கொண்டிருக்கும் பொழுது அங்க ஒரு யாதவ கவன் இருந்தார் அந்த யாதவ கவனை பார்ப்போம் புறப்படுப்பாங்க லட்சுமி எடுத்து நாங்கள் இருவரும் இருக்கும் பொழுது